வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாலை 6:30 மணி அளவில் நடைபெறும் என அறிவிப்பு. ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் டெட் தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. டெட் தேர்வு தாள் 1 ஜூலை 4ஆம் தேதி காலையும், தேர்வு தாள் 2 5ஆம் தேதி காலையும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசின் 2016 முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகளை வழங்கி வாழ்த்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பேராதரவு திமுக ஆட்சிக்கு பெருகிக் கொண்டே வருகிறது என வைகோ பெருமிதம். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது தேர்தலுக்காக அல்ல, ஏழைகளுக்காக. சபாநாயகர் அப்பாவு நெல்லையில் பேட்டி. மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதற்கும் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கும் விசிக வரவேற்பு. மீண்டும் திமுகவைத்தான் ஆட்சியில் அமர்த்துவோம் என பெண்கள் உறுதியெடுத்து விட்டார்கள் எனவும் சமூக வலைதளத்தில் திருமாவளவன் பதிவு. திமுக எதில் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை முதலில் பட்டியலிட்டு அறிவித்தது அதிமுக தான். கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க பனையூர் பண்ணையார் அங்கிள் என விஜய்க்கு அதிமுக பதிலடி. FDFS டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா? அப்படி பார்த்தால் உங்களுக்கு 30 வருட கொள்ளை அனுபவம் உள்ளதுதானே என விஜய்க்கு அதிமுக கேள்வி. சேலத்தில் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வட மாநில நபர் உயிரிழந்தது வேதனை அளிக்கிறது. இனிமேல் இதுபோல் நடைபெறாது என தவிக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம். சேலத்தில் விஜய் பிரச்சார நிகழ்ச்சியில் வட மாநில நபர் உயிரிழந்த விவகாரத்திற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். முந்தைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. சேலத்தில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்திற்கு உச்சவெளியில் நடந்த காவல்துறை நிர்பந்திப்பதாக பரவும் தகவலில் உண்மையில்லை. தவிக வழங்கிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தினத்தின்படிதான் அனுமதி வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். குரூப் 2 2 தேர்வு குளறுபடி விவகாரம் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை சஸ்பெண்ட் செய்தது TNPSC நிர்வாகம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருளுக்கு நிபந்தனை ஜாமீன். மருத்துவ சிகிச்சைக்காக 8 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நடிகை தனுஷுக்கு பிரபல தயாரிப்பு நிறுவனமான தேனாண்டாள் பிலிம்ஸ் 20 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ். பிற படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்ததால் ருத்ரன் படம் பாதியிலேயே முடங்கியதாக குற்றச்சாட்டு. மணிப்பூர் வன்முறை விவகாரம் வழக்கு விசாரணை குறித்து சிபிஐயிடம் அறிக்கை கேட்கும் உச்சநீதிமன்றம். தெலுங்கானாவில் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்த காங்கிரஸ் கவுன்சிலர் தான் அளித்த பணம் குக்கரை திருப்பி கேட்டதாக வாக்காளர்கள் குற்றச்சாட்டு. வாக்காளர்கள் குக்கருடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் கனடா அணிக்கு எதிரான போட்டி. ஐக்கிய அரபு அமீரக அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL-இல் ராஜஸ்தான் அணி கேப்டனாக ரியான் பராக் நியமனம். ராஜஸ்தான் அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 2026 IPL போட்டிகளை பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் விளையாட அனுமதி. கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அபிஷேக் சர்மா பங்கேற்பதில் சந்தேகம். அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் களமிறங்குவார் என தகவல்.